இந்த பம்ப் எப்படி ஒர்க் ஆகும், இதோட உள்ளுக்குள்ள உள்ள சுவிட்சோட ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த சுவிட்ச் பேர் சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் டார்க் அதிகம் பண்ண உடனே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரில் வரக்கூடிய லைனை வந்து கட் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் இதோட மெயினான ரீசன். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பின்னாடி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் கவரை கழட்டிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்சை கழட்டுறதுக்கு அதில் உள்ள அந்த மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த 2 நட்டை வந்து நம்ம கழட்டினா போதும். ஸோ அந்த 2 நட்டையும் கழட்டுறதை பாருங்கள். ஃபஸ்ட் நட்டை கழட்டும் போது எந்த பொசிஷனில் கழட்டினீங்களோ அந்த பொசிஷனை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா சுவிட்சை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். எதுக்காக சுவிட்சை தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா, அதோட பிரின்சிபலை வந்து தெளிவாக அப்போ தான் காட்ட முடியும் அப்படின்றதுக்காக இது வந்து தனியாக கழட்டி எடுக்கிறோம். வேறு எதுவும் காரணம் கிடையாது. ஸோ இதுதான் சுவிட்சோட ஃபுல் வியூ. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ, ஒரு வாசரு, அதே மாதிரி தான் 2 பக்கமும் போட்டிருக்காங்க. இப்போ அந்த சுவிட்சில் உள்ள அந்த காண்டாக்ட் வந்து ஓப்பனில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும்போது கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகாது. இது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டக்ட் ஆகும். அது எப்படிங்கிறத காட்டுற பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ணும்போது காண்டாக்ட் க்ளோஸ் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காண்டாக்ட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இதில் சப்ளை போகும். சப்போஸ் இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் சப்ளை போகாது. இது அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்படி ஓப்பனில் இருக்கும்போது எப்படி நம்ம சப்ளை கொடுத்தா போகும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதை வந்து நம்ம பேரிங்கில் அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா, பேரிங் பாருங்கள், அப்படி அசம்பிள் பண்ணும்போது அதோட காண்டாக்ட் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு இதை பேரிங்கில் வந்து கரெக்டாக வச்சு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். அதை பாருங்கள். இந்த மாதிரி காண்டாக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும்போது ஸ்டார்டிங் டார்க் அதிகம் பண்ணதுக்கப்புறமே, அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் மூலிமா மோட்ரு சார்ஜ் ஆகி மோட்ரு ரன் ஆகும். ரோட்டரை சுற்றும் போது அந்த குறிப்பிட்ட ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமானதுக்கப்புறமே நம்ம இதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங் டார்க் அதிகம் பண்ணதுக்கப்புறமே அந்த ரிலே வந்து கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கும். அதாவது கீழே உள்ள அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அப்போ மேலே உள்ள காண்டாக்ட் வந்து தன்னால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். இந்த ஸ்டார்டிங் டார்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே, அதாவது மேலே உள்ள அந்த காண்டாக்ட் ஓப்பன் ஆகுதுங்களே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் காயிலுக்கு சப்ளை போகாது. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி தான் கனெக்ஷன் வந்து இருக்கும். அதாவது ஒரு எண்டு வந்து கெப்பாசிட்டோடையும் இன்னொரு எண்டு வந்து வைண்டிங்கோடையும் கனெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்படி கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமே கெப்பாசிட்டர் மூலிமா கரண்ட் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனாலும் வைண்டிங் வந்து சப்ளை போகாது. ஸோ அதுக்கு தான் இதில் வந்து இந்த காண்டாக்ட் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி காண்டாக்ட் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வைண்டிங்கோட லைஃபும் நல்லாயிருக்கும். அதாவது சுவிட்சில் இருக்கக்கூடிய 2 எஜ்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் எஜ்ஜை வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரோட கொடுத்துருப்போம், அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட. 2வது எஜ்ஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் காயிலோட ஸ்டார்டிங்க்கு வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்கும்போது எவ்வளோ சப்ளை கொடுத்தாலும் காண்டாக்ட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமே சப்ளை வந்து உள்ளே போகாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங் காயில் டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ ரன்னிங் காயிலுக்கு சப்ளை வந்து போனாலும் ஸ்டார்டிங் காயிலுக்கு சப்ளை போகாது. ஸோ இப்படி ஓப்பனில் இருக்கிறது, இப்படி க்ளோஸ்ன்ற கண்டிஷனில் இருக்கும்போது கெப்பாசிட்டர் மூலிமா சார்ஜ் ஆகி ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து சப்ளை போகும். ஸ்டார்டிங் காயில் அதாவது ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகமானதுக்கப்புறமே மேலே சுவிட்சில் பாருங்கள், இதில் ஸ்டார்டிங் டார்க் அதிகமானதுக்கப்புறமே இந்த சுவிட்ச் வந்து இப்படி ஓப்பன் ஆகிக்கும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே காண்டாக்ட் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். காண்டாக்டை பாருங்கள் சுவிட்சில். ஸோ சுவிட்சில் வந்து இந்த அளவு காண்டாக்ட் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறமே சப்ளை வந்து ஃபுல்லாக போனாலும், அதாவது கெப்பாசிட்டர் மூலிமா கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சப்ளை போகாத இந்த காண்டாக்ட் வந்து இல்லாத காரணத்தினால வந்து ஸ்டார்டிங் காயிலுக்கு சப்ளை போகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டிக்கு போகிற ஸ்டார்டிங் காயிலுக்கு போகிற சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும் கெப்பாசிட்டர் மூலிமா போகிற கரண்ட் வந்து. ஸோ இதில் யூஸ் பண்ணுற இந்த சுவிட்ச் வந்து எதுக்கு, எப்படி ப்ராசஸிங் ஆகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது புரியல அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக பம்பை பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகமானதுக்கப்புறமே இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கன்டினியூ ஆயிடும். டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறமே இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் மூலிமா மட்டும்தான் ரன் ஆகும். இதே நீங்கள் நம்ம நார்மலாக 2 போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கெப்பாசிட்டி தான் இருக்கும். அதுவே ஸ்டார்டிங் டார்க் அதிகமாகிட்டு அதுவே ரன்னிங் டார்க்கை வந்து கன்டினியூ பண்ணிக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் இது வரைக்கும் இந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்சோட பர்பஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கப்புறமே எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வைண்டிங் ஒரு லீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லீட் இருக்கும். ரெட்டு, ஒயிட்டு, பிளாக். இது வந்து எப்படி நம்ம காமன், அது போக ஃபேஸ் எது, நியூட்ரல் எது, அதாவது ஸ்டார்டிங் காலோட எட்ஜ் எது, ரன்னிங் காலோட எட்ஜ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்மக்கிட்ட மல்டிமீட்டர் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கும். இந்த மாதிரி மல்டிமீட்டர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லிஸ்ட்டு, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மல்டிமீட்டரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த பிளாக்கோட ஏஜ்லேயும் இந்த ரெட்டோட ஏஜ்லேயும் வச்சு நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 28.0 வந்து வருது. இதே ரெட்டுக்கும் இந்த ஒயிட்டுக்கு இடையில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 19.7 வருது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிங்க அப்படின்னா 9.3 வருது. அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயந்தான் காமன், அதாவது ரெட்டு வந்து காமன். இப்போ இதில் எது ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே வச்ச மாதிரி இது ரெண்டுக்கு இடையில வச்சோன்னா 28 வரதுனால இது வந்து ரன்னிங் காயில், இது வந்து ஸ்டார்டிங் காயில். ஸோ இவ்வளோ தான் இதோட விஷயம். எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிற வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வச்சாச்சு. ஸோ இந்த ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் இடையில உள்ள அந்த கனெக்ஷனை வந்து கொடுத்தாச்சு. மல்டிமீட்டரில் என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸோ 27.8 வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கு இடையில கொடுக்கும்போது 19.4 வருது. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நான் பண்ணிவிட்டு இதோட ரீடிங் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் கனெக்ஷன் போடுறது எப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதாவது ரெட்டு வந்து காமனு, பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் காயில், ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் காயில். நம்ம 2 ஹோல் இருக்குது தெரியுங்களா, காமனை வந்து ஒரு பக்கமும் ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் ஒரு பக்கமும் வச்சிட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா மூணையுமே ஒரே பக்கம் விட்டுட்டோம் அப்படின்னா ஒயரோட லென்த் ஒரே அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ காமனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இதே ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 3 லீடையும் இப்போ வெளியே எடுத்தாச்சு. நமக்கு தேவையான டெர்மினல் பாக்ஸ் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த காட்டிடுறேன் பாருங்கள். கெப்பாசிட்டர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவர் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். கவரில் உள்ள, அதாவது சுவிட்சுக்கு போகக்கூடிய இந்த 2 ஒயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே வரக்கூடிய இந்த லீடு வழியாக வெளியே எடுத்து நம்ம டெர்மினல் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கவர் அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே டெர்மினல் பாக்ஸ் கனெக்ஷன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு சுவிட்சோட அந்த 2 லீடே வெளியே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எப்போவுமே கவர் டைட் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜெல்லாம் வந்து எப்போவும் கேபிளை வச்சு நம்ம டேமேஜே பண்ணிடக்கூடாது. சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வைண்டிங்கோட லைஃப் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். அதாவது நீங்கள் ட்ரையலுக்கு ரன் பண்ணி பார்க்கும்போதே வைண்டிங் வந்து பர்ன் ஆயிரும். ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெர்மினல் பாக்ஸை வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். அதாவது டெர்மினல் பாக்ஸுக்கு இப்போ நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்க போகிறேன். டைட் பண்ணதுக்கப்புறமே ஓரளவுக்கு மீடியமாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் வந்து உடஞ்சிரும். அந்த டெர்மினல் அதாவது சுவிட்சோட 2 டெர்மினல் இருக்குது தெரியுங்களா, ஒன்றை வந்து அந்த ஃபஸ்ட்டு டெர்மினலையும் ரெண்டாவது டெர்மினல்லையும் வச்சுருங்க. இங்கே வந்து அந்த ரெட் கலர் இருக்குது தெரியுங்களா, அதை வந்து இந்த ஃபஸ்ட் டெர்மினலில் வச்சுருங்க. அதாவது ரெட் கலர் லீடை ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம செகண்டில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கனெக்ஷன் போடுறத பொறுத்து. இந்த பிளாக்கை வந்து ஃபேஸ்ன்ற டெர்மினல் கொடுத்துருங்க, ஒயிட்டை வந்து நியூட்ரல் டெர்மினல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமே 2 கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம வரக்கூடிய லைனில் கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டெர்மினல் கொடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட் டெர்மினல் கொடுத்ததுக்கப்புறமே இப்போ அடுத்து உள்ள ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து எடுத்துக்கலாம். ரன்னிங் கெப்பாசிட்டிலையும் அதே டெர்மினலில் அதாவது அந்த பிளாக் லைனை கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த எதுவுமே கொடுக்காத 2வது லைனுக்கு வந்து கொடுத்துடணும். அதாவது ஸ்டார்டிங் காயிலுக்கு ஒன்றும் ரன்னிங் காயிலுக்கு ஒரு கெப்பாசிட்டியும் சீரியஸாக நினச்சிடணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் லைன் கனெக்ஷனை ஒழுங்காக பார்க்காதவங்க இப்போ தெளிவாக பாருங்கள். அந்த ரெட் கலர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒயிட் கலரில் உள்ள அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் டெர்மினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்ட்லேயும், ரன்னிங் கெப்பாசிட்டர் டெர்மினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம போட்டு டைட் பண்ணியிருக்கப்பமே மேலே நட்டு போட்டு ஒரு தடவை டைட் பண்ணிக்கோங்க. எந்தவித லூஸ் கான்டாக்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெஸ்டிங் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரில் லைன் கொடுக்கறதுக்கான சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு கேபிள் தான். ரெட்டுங்கிறது ஃபேஸு, பிளாக் அப்படிங்கிறது நான் நியூட்ரல் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது மாற்றி கொடுத்தாலும் சிங்கிள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே டைரெக்ஷனில் தான் ரன் ஆகும். 3 ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் இன்னொரு டைரெக்ஷனில் ரன் ஆகும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மேலே கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே போதும். இப்போ நோலோடு ஓட்டலாம் வாங்க. ஸோ நான் ப்ளக்கில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படி பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நேராக சப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். பம்ப் வந்து கம்பல்சரி ரன் ஆகும். அதாவது இதை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் கம்பல்சரி ரன் ஆகும். ஏன்னா சிங்கிள் பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் ரன் ஆகிற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க, வைண்டிங்கோட டிசைனு. ஸோ அதனால் நீங்கள் எந்த வித கவலையும் பட வேணாம், டைரெக்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.